அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேப்டன் மறைஞ்சு 2 ஆண்டுகள் முடிந்திருக்கு. அவருடைய நினைவு போற்றும் விதமாக தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்கள் அமைப்பை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் அவருக்கு இறுதி வணக்கம் செலுத்துவதாக வந்திருக்கோம். பெப்சிக்கு குறிப்பாக திரைப்பட தொழிலாளர்களுக்கு வாழ்நாள் முழுக்க மிகப்பெரிய தொண்டாற்றியவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார். அவர் தொழிலாளர்கள் மேலே அளவற்ற அன்பும் பாசமும் கொண்டவர். பல்வேறு நேரங்களில் அவங்களுக்கு என்னெல்லாம் உதவி வேணுமோ அந்த உதவியை கண் இமைக்கிற நேரத்துக்குள்ளே செய்து முடித்தவர். முதன்முறையாக தொழிலாளர்களை அங்கீகாரம் பண்ணி எல்லாருக்கும் என்ன உணவோ அதே உணவு தான் தொழிலாளர்கள்ங்கிற முறையை தமிழ் திரைப்படத்துறையில் கொண்டு வந்த முதல் நபர் கேப்டன் அவங்க தான். அவரோட நாங்கள் ஏறக்குறைய ஒரு 30 வருஷம் தொடர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவரை மாதிரி ஒரு சிறந்த மனிதரை நான் இது வரைக்கும் உலகத்தில் எனக்கு இப்போ 60 வயசு ஆகுது. இந்த 60 வயசில் நான் விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு சிறந்த மனிதரை நான் சந்தித்ததே இல்லை. தாயுள்ளம் கொண்ட ஒரு ஆண்மகன். பார்க்க கரடு முருடாக தெரியும் வெளியேந்து பார்க்கும்போது. ஆனால் பக்கத்தில் வந்தீங்கன்னா ஒரு தந்தையை போல், தாயை போல், உற்ற தோழனை போல் எல்லாருக்கும் பணபேதம் இல்லாமல் அவங்களுடைய ஸ்டேட்டஸை கருத்தில் கொள்ளாமல் மனிதர்களை மனிதர்களாக மதித்த மிகப்பெரிய மகாத்மான்னு கூட சொல்லணும். அவர் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு கவலை இல்லை. இன்றைக்கி திரைப்படத்துறையில் ஒரு 50 பேர் டைரக்டராக இருக்காங்க, ஒரு 75 பேர் தயாரிப்பாளராக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முதற் காரணம் விஜயகாந்த் சார் தான். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க அரசியல் ரீதியாக எதையும் எதிர்பார்க்காம ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியும். சாதாரண மனிதர்களையும் அங்கீகரித்து அரசியலுக்கு கொண்டு வர முடியுங்கிறத பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு அதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தியவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார். இன்றைக்கி பார்த்தா கூட நான் நேற்று தான் அவருடைய மறைவு நடந்த மாதிரி எனக்கு. ஆனால் இந்த 2 வருஷத்துக்கு நான் இந்த வழியெல்லாம் கிராஸ் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இந்த கேப்டன் ஆலயத்துக்கு அவருக்கு வணக்கம் செலுத்தும்போது உண்மையிலேயே எனக்கு வியப்பாக இருந்தது. இந்த மனிதரை வாழும்போது இவர் பேர் ரெகக்னைஸ் பண்ணலையே, எங்கே இவரெல்லாம் இருந்தாங்கன்னு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்கள், பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகள் மத்தியில் கூட விஜயகாந்த் சாருக்கு அவர் மேலே அளவற்ற அன்பு இருக்கிறது இப்போ எல்லாருக்குமே நல்லா தெரியுது. நிச்சயமாக 100 ஆண்டுகளை கடந்து கூட விஜயகாந்த் சாரோட புகழ் நிலைத்து இருக்கும். விஜயகாந்தங்கிறவர் மனிதராக இருந்து இன்றைக்கி தெய்வமாக ஆயிருக்காரு. நிச்சயமாக தெய்வமாகவே அவரை வழிபடக்கூடிய நிலைமை இன்றைக்கி தோன்றியிருக்கு. அதுக்கு அவருடைய நல்ல உள்ளம்தான் காரணம். அவர் என்றும் வாழ்வார். வாழ்க கேப்டன் அவரோட புகழ். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு தினம். அவருடைய குரு பூஜை இன்று நடந்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான பேர் ஊர்லேருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கே தான் இந்த மாதிரி ஒரு மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஒரு தலைவரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா விஜயகாந்த் சார் செல்வமணி சொன்ன மாதிரி தன்னலம் இல்லாத, சுயநலம் இல்லாத ஒரு மிகப்பெரிய கலைஞர். கூட வேலை செஞ்ச எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரு மாபெரும் கலைஞர். அது மட்டுமல்ல, அவரால் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. தொழிலாளர்களும் சரி, பல முதலாளிகளை உருவாக்கி விட்டவர், பல தொழிலாளிகளை முதலாளி ஆக்கியவர். தொழிலாளர்களுக்கு எந்த விதத்துலேயும் கஷ்டம் இருக்கக்கூடாது. முதலாளிகளோ, நடிகர்களோ, மற்றவர்களோ எப்படி ஒரு படப்பிடிப்பில் எந்தெந்த சௌகரியங்களை அனுபவிக்கிறாங்க, அத்தனை சௌகரியங்களும் அந்த படத்தில் வேலை செய்கிற அனைத்து தொழிலாளர்களுக்கும் கிடைக்கணும்னு நினச்ச ஒரு மாபெரும் தலைவர் கேப்டன் அவர்கள். அவர் மறைந்தாலும் மறைந்த மாதிரியே தெரியல. உண்மையிலுமே பார்த்தா மனப்பூர்வமாக அவருடைய புகழை நாங்கள் சொல்கிறத விட பப்ளிக் அதை உணர்ந்திருக்காங்கன்றது தான் மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த குரு பூஜைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய, ஏன்னா அதிகப்படியான இயக்குநர்களை உருவாக்கியது திரு விஜயகாந்த் சார் அவர்கள் தான். சாதாரண புது இயக்குநர்களை உருவாக்கி இந்த இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்தவர் அவர். கிட்டத்தட்ட 74 பேர் 54 பேர் அப்படி நினைக்கிறேன்.
52 பேர், 52 புது இயக்குனர்களை உருவாக்கிய ஒரே ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான். அவரை நாம் போற்றுவோம், அவருடைய நினைவை போற்றுவோம், அவர் புகழ் வாழ்க. விஜயகாந்த் அவர்களுடைய நினைவை போற்றி விடைபெறுகிறேன். நன்றி. சிவா சிவா அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புரட்சி கலைஞர் கேப்டனோட நினைவு நாள். குரு பூஜை இவ்வளவு சிறப்பாக மக்கள் அல்லாலேயே வந்துருக்காங்க. ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், கேப்டன் அவர்கள் வச்சு தருமபுரி படம் ஏற்றிருக்கேன். அவருடைய வல்லரசு படத்தில் நான் அரசு ஒர்க் பண்ணியிருக்கேன். பழம்போது இப்போ நான் புரிஞ்சுட்ட ஒரே ஒரு விஷயம், அவரோட ரசிகர்கள் அவர் எந்தளவுக்கு அவர் நேசிக்கிறாங்களோ அதை விட 2 மடங்கு அவர் ரசிகர்களை நேசிப்பார். ரசிகர் வந்து நேசிக்கணும், நமக்கு ரசிகர் வந்து கட்டவுட் வைக்கணும், கட்டவுட் வந்து பாலவேஷம் பண்ணணும், அவங்க செயல் மட்டும் பண்ணணும் இல்லாமல் இவர் அவங்க நேசித்தார், அவங்கள்ட்ட அன்பு காட்டினார். ஷூட்டிங்கு பார்க்க வர ஒவ்வொரு ரசிகர்கிட்டையும் ஒரு சகோதரம் போல பழகுவார். அது வந்து எந்த நடிகர்கிட்டையும் பார்க்க முடியாது. ஒரு சிலர் வந்து ஒரு பொருள் அடைஞ்சதுக்கப்புறம், ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய கேரக்டர் மாறும், அவங்களோட மனநிலை மாறும். ஆனால் ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் 150 படம் பண்ணிட்டார். எவ்வளோ வெற்றி வந்தாலும் சரி அவர் மாறல, அவர் குணம் மாறல. அதுக்கான அடையாளம் தான் இன்றைக்கி குருபதியில் இவ்வளவு கூட்டம். ஒன்றே ஒன்று தான், ஒருத்தர் புகழ் இருக்கும்போது, புகழோடு இருக்கும்போது வர கூட்டங்கள் ஒன்று இருக்குது. அந்த புகழ் வந்து அவங்க மறைவுக்கு அப்புறம் அந்த புகழ் கொஞ்சம் மறைஞ்சிரும். ஆனால் கேப்டன் அவர்களுக்கு அவர் உயிரோடு இந்த புகழை விட அவர் இறப்புக்கு அப்புறம் பல மடங்கு அவருடைய புகழ் கூடியிருக்கு. அது காரணம் அவர் மனுஷனாக வாழ்ந்துருக்கார். இன்றைக்கி அவளை பார்க்கும்போது ஒன்றே புரிஞ்சுது, ஒரு மனிதன் மனிதனாக வாழ்ந்தால் அவன் இறப்புக்கு அப்புறம் அவன் தெய்வமாவான். அதுக்கு ஒரே உதாரணம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். இன்றைக்கி வந்து அவர் இறப்புக்கு அப்புறம் இன்றைக்கி அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் அவருடைய தெய்வம் நினச்சிட்டாங்க. அந்த தெய்வம் நினச்சனால தான் இன்றைக்கி குரு பூஜையாக இன்றைக்கி கொண்டாடப்படுது. இவருடைய புகழ், கேப்டன் புகழ் இதை விட பல மடங்கு மேலும் மேலும் உயரும். நன்றி, வணக்கம். சிவா வாங்க வாங்க சிவா வாங்க வாங்க நீங்கள் இன்னைக்கு 2வது ஆண்டுக்கு குரு பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இது ஒவ்வொரு ஆண்டும் வந்து என்ன ஒரு அதிசயம்னா, மக்கள் வந்து இன்னும் பெருகி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சின்ன அளவு கூட ஒரு கம்மி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு நிகழ்வே நடக்கலைங்க. ஒவ்வொரு நாளும் கேப்டன் அவர்களை வந்து பார்க்கறதுக்காக எங்கெங்கே ஊரில் இருந்துலாம் வந்து செலவு பண்ணி ஊர்லேருந்து வந்தெல்லாம் இன்னைக்கு பார்த்துட்டு போகிறாங்க. இன்றைக்கி நான் வரும்போது ஒரு அதிசயத்தை பார்த்தேன். ஐயப்பன் கோயிலுக்கு வந்து ஒரு 2 பஸ்ஸில் வந்திருக்காங்க அந்த பக்தர்கள். அவங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து கேப்டனுடைய கோயிலில் வந்து தரிசனம் செய்துட்டு அதுக்கப்புறம் வணங்கிட்டு அவங்க போகிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய அன்பு வச்சுருக்காரு கேப்டன். அந்த அவருடைய மனசு வந்து வானத்துக்கு விட மேலையான ஒரு அன்பு அவருடைய மனசு. மேலும் வந்து சினிமா துறையில் வந்து ஐ கிராஃப்ட், லோ கிராஃப்ட் 2 கிராஃப்ட் இருக்குது. ஐ கிராஃப்ட் வந்து எல்லாரும் வந்து சகஜமாக வந்து நட்போடு இருப்பாங்க. லோ கிராஃப்டை வந்து நட்போடு இருப்பாங்களா இல்லையான்றது ஒரு சந்தேகத்துக்குரியாக இருக்கும். ஆனால் கேப்டன் அவர்கள் வந்து லோ கிராஃப்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து தன்னோட ஒரு உறுப்பினர்களாக, தன்னுடைய ஒரு அங்கமாக அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் சினிமாவில் செய்த சாதனையும் வந்து பல இருக்குது, அதே மாதிரி அரசியலும் செய்ததும் நிறைய இருக்குது. அவருடைய புகழ் 100 ஆண்டுக்கு மேலே வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இணைவியாக வாழ்ந்த எளியவர்களுக்கான தலைவர் எங்கள் கேப்டன்.
அவருடைய நினைவு நாள் எங்களுக்கு வந்து ஒரு கடவுளை வழிபடும் நாள் தான் அது. முன்னாடி தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றி மறைஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் ஒருவர் நினைவிடம் ஆலயமாக மாறியது எங்களுடைய கேப்டனுக்கு மட்டும்தான். ஏன்னா அவர் போற்றப்பட வேண்டியவர், வணங்கப்பட வேண்டியவர். இந்த தமிழ்நாடே உலகெங்கும் வாழும் தமிழர்கள்லாம் அவர் வணங்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் எங்களுடைய நன்றி கடன் செலுத்துவதாக அவரை வணங்குகிறோம். என்றென்றும் கேப்டன் புகழ் வாழ்க. நன்றி.